அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பேண்ட் யுஎன்எஃபிஏ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யுஎன்எஃபிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் நம்ம பார்த்தோம்னா நேற்று பார்த்துருந்தோம். த ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரியா, யுனைடெட் நேஷன்ஸோட முக்கியமான ஒரு அமைப்பு. பாப்புலேஷன் ரிலேட்டடான ஸ்டடீஸ் எல்லாமே இவங்க தான் பண்றாங்க. சரியா, ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் ஓகேங்களா, இப்படிதான் இருக்கும் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா, எஃபிஏன்னு இருக்கு, இங்க பிஎஃப்ன்னு இருக்குன்ற மாதிரி பார்க்க வேண்டாம். ஏன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட். இன்னொரு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஃபண்ட் ஃபார் பாப்புலேஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் தான் அவங்கள பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா, அடுத்தது த கச்சாரி பாரி இஸ் தி ஆன்செஸ்ட்ரல் ஹோம் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கச்சாரி பாரி பின்வரும் எந்த கவிஞரின் பூர்வீக வீடு? ஓகேங்களா, ஸோ கச்சாரி பாரி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராஜ்கஞ்ச் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. ஓகேங்களா, சிராஜ்கஞ்ச். சிராஜ்கஞ்ச் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்கு. ஓகேவா, ஸோ சிராஜ்கஞ்ச் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த கச்சாரி பாரிய ரபீந்திர கச்சாரி பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரபீந்திரநாத் தாகூருடைய பூர்வீக வீடு தான் இந்த கச்சாரி பாரி. சமீபத்துல அங்க நிறைய கலவரம் போயிட்டு இருக்கு இல்லையா பங்களாதேஷ்ல. அப்ப இந்த ரபீந்திரநாத் தாகூருடைய ரபீந்திர கச்சாரி பாரி அப்படிங்கிற இந்த வீட்டையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த பின்னணியில பாக்குறோம். சரியா, அடுத்தது வாட் டு யூ மீன் பை ஹைசீஸ்? உயர்கடல்கள் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியா இருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட இந்த 200 நாட்டிக்கல் மைல் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு வெளிய இருக்கக்கூடிய, இத தாண்டி இருக்கக்கூடிய கடல் பகுதி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஹை சீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்ப வாட் டு யூ மீன் பை ஹை சீஸ் அப்படின்னா, ஓப்பன் ஓஷன் ஏரியாஸ் பியாண்ட் எனி கண்ட்ரிஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். எந்த ஒரு நாட்டின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கும் அப்பால் இருக்கக்கூடிய திறந்த கடல் பகுதிகள். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஹை சீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன தாண்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகள. ஓகேவா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சமீபத்தில இதுக்காக ஒரு அக்ரீமெண்ட் கூட போட்டிருந்தாங்க. பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற அக்ரீமெண்ட். சரிங்களா? இந்த அக்ரீமெண்டோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இந்தியா இத வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்தியாவும் ஒன் ஆஃப் த மெம்பர் இந்த ட்ரீட்டில. அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம் வில் பி டெவலப்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகம் பின்வரும் எந்த கப்பலில் உருவாக்கப்படும் அப்படின்னா, ஐஎன்எஸ் குல்டார் அப்படிங்கிற இந்த கப்பல் மகாராஷ்டிரால உருவாக்க போறாங்க. சரியா, மகாராஷ்டிரால இந்த அண்டர் வாட்டர் மியூசியம் அப்படிங்கிறது வரப்போகுது. லாஸ்டா வேர்ல்ட் ஆன்டி சைல்ட் லேபர் டே, உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூன் 12ஆம் தேதி. சரியா, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.